ஃபுல்லா கட்டி முடிக்கணுமா, இல்ல வீட்டை ஜப்தி பண்ணிடணும் நோட்டீஸ் வந்திருக்கு. ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? மீதி புள்ள கட்டி பிடிக்கிறதுக்கு 12 லட்சமாவது ஆகுமே. சரி, மாமா கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுவோம். சரி, கூப்பிடுறேன். அப்பா, அப்பா. என்ன விக்னேஷ்? அப்பா, நம்ம வீட்டு லோனை கட்டாம விட்டதும் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்குப்பா. மொத்த பணத்தையும் கட்ட சொல்றாங்க, இல்ல வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்க. நீ என்னப்பா செய்வ? ஓ பணம் முழுசும் வீட்டு தேவைக்கே சரியா போச்சு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சரவணா கிட்ட பேசி பார்த்துருவோம். சரவணா, சரவணா, என்னப்பா? நம்ம வீட்டை ஜப்தி பண்ண போறாங்கன்னு நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு 12 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்குமாப்பா? அப்பா, என் கையில செலவுக்கு தான் பணம் இருக்கு. ஆனா இவ்வளவு அமௌண்ட் என்கிட்ட இல்ல. ரோஷினி கூப்பிட்டு வரேன், அவங்கிட்டே பேசிடுங்க. என்ன மாமா, வீடு ஜப்திக்கு வந்துருச்சா? நீங்க ஏன் மாமா அதை பத்தி கவலைப்படுறீங்க? 12 லட்சம் இல்ல, 12 கோடி ஆனாலும் நான் தருவேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உங்க மூத்த மக பேர்ல இருக்கிற இந்த வீட்டை லோன் அடைச்சு முடிஞ்சதும் ஏன் சரவண பேருக்கு மாத்தி எழுதி தந்துருவேன்னு ஒரு டாக்குமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு மட்டும் தந்துருங்க. அடுத்த நிமிஷமே இந்த லோன் அடைச்சு இந்த வீடும் நம்ம பேருக்கு வந்துடும். இந்த பாருப்பா, இந்த வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்கன்னா நாம எல்லாரும் வீட்டை விட்டே வெளியே போக வேண்டியது இருக்கும். அது நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப அவமானமா போயிடுப்பா. ரோஷினி சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா. மாமா, உங்க பேர்லயே இந்த வீட்டை எழுதி மாத்தி தந்துடலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. நீங்க திரும்பவும் உங்க மூத்த மகனுக்கே எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் என் பணம் எல்லாம் வீண போயிடும்ல. அதனாலதான் சரவண பேருக்கு எழுதணும்னு சொல்றேன். விக்னேஷ், நீ என்னப்பா சொல்ற? அப்பா, அண்ணன் என்னப்பா சொல்றது? நாம இந்த வீட்டை விட்டுட்டு அடுத்த ஒரு லேபம் எடுக்க முடியும். ரோஷினி அண்ணி சொன்ன மாதிரி அண்ணனை கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. கௌசல்யா, கௌசல்யா, மணிகின்ற அவன் பங்கத்து சொல்லிட்டான். நீ ஏதாவது சொல்லணுமா? நான் என்னப்பா சொல்றது? இத சொல்றதுக்கு என்ன இருக்கு? மணி என்ன சொன்ன மாதிரியே அண்ணனை கையெழுத்து போட்டு கொடுத்துட சொல்லுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க தான் இந்த வீட்டுல வாழணும்னு விதியா வந்திருக்கு. அவங்க நமக்காக தானே இவ்வளவு செய்றாங்க. கௌசல்யா, நீ பழச கொஞ்சம் நினைச்சு பாரு. விக்னேஷ் அண்ணனும் சுகந்தி அண்ணியும் நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நீ நினைச்சு பார்த்து தான் பேசுறியா இல்லையா? அப்பா, அவங்க அன்னைக்கு செஞ்சாங்கப்பா, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு உள்ளதை பாருங்க. இன்னைக்கு ரோஷினி அண்ணி மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னா நம்ம ஊர்ல தலைநிமிர்ந்து நிற்க முடியுமா? மாமா, நீங்க ஆள் அழுப்பு எப்படி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம மணிக்கண்டன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நடக்க வேண்டியதை மட்டும் பாருங்க. இந்த வீட்டோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான் ரோஷினி பணத்தை முன் வந்திருக்கா. அதை விட்டுட்டு ஆள் அழுப்பு தேவையான பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க, ரோஷினி டைப் பண்ணி தந்த டாக்குமெண்ட்ல தைரியமா கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. என்னைக்கும் நாம எல்லாருமே இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுங்க. அதான் என்னோட ஆசை. அக்கா, அது உங்களோட ஆசை. ஆனா என்னோட ஆசை என்ன தெரியுமா? நீங்க கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் ஆன மறு நிமிஷமே நீங்க அத்தா, உங்க சின்ன பொண்ணு 3 பேரும் பெட்டி படுக்கையோட இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். இதுக்கு சம்மதம் தெரிவிச்சா மட்டும்தான் நான் பணம் தருவேன். அது எப்படி சம்மதிக்க முடியும்? இந்த வீட்டுக்காக இது வரைக்கும் வீட்டு லோன் மட்டும் 15 லட்சம் ரூபாய் அடைச்சிருக்கேன். நான் வேணும்னா வெளியில யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி இந்த வீட்டை திருப்பிட்டு அதை வித்துட்டு போவேனே தவிர நான் நிச்சயம் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன். என்னங்க, என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம வேற யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி திருப்பி இந்த வீட்டை வித்து கடன் அடைச்சா அப்புறம் அத்தை, மாமா, மணிகண்டன், கௌசல்யா இவங்க எல்லாம் எங்க போவாங்க? கொஞ்சமாவது புத்தியோட தான் பேசுறீங்களா எப்படி? ஆமாடி, உன் புத்திய கேட்டு கேட்டு செஞ்சதாலதான் என்ன இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவங்க இந்த வீட்டுல இருக்கணும், நாம் அந்த வீட்டை விட்டு போகணுமா? நல்லா இருக்குடி உன் நியாயம். போடி, நீங்க இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா நாங்களும் உங்க கூடயே வந்துடுறோம். எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. மாமா, நாங்க எப்படியும் பொழைச்சுக்குவான்னு ரோசனைக்கு தெரியும். அதனாலதான் அவ இந்த முடிவு எடுத்திருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, அவ உங்களை நல்லா கவனிச்சுக்குவா. என்னங்க, உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு சம்மதம் சொல்லிடுங்க. சுகந்தி, நீ எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பா இருந்ததில்லை. நான்
நான் நிச்சயமா டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறேன். அதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யட்டும். சரிங்க, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். ரோஷினி, நீ டாக்குமெண்ட் விஷயமா எல்லா ஏற்பாடு பண்ணிக்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ் எப்போ வரணும் மட்டும் சொன்னா போதும். நாங்க சரியா வந்துடுறோம். சரியா? ஓகே.